ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 1ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 15ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் திருவோணம், சந்திராஷ்டமம் திருவாதிரை, யோகம் அமிர்த யோகம், நித்திய யோகம் மகேந்திரம், திதி சதுர்த்தி, கரணம் கௌலவம். இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தோளுக்கிணியானில் பவனி, ஒப்பிலியப்பன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் வாகனத்தில் புறப்பாடு, ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பாலபிஷேகம், திருவல்லிக்கேணி பார்த்தசாரி பெருமாள் கோயிலில் குளத்தங்கரை ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம். இன்று விரதாதி விசேஷங்கள்: கரிநாள், திருவோண விரதம், சட்சதி புண்ணிய காலம். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். நினைத்தது நினைத்தபடி செய்து புகழும் பாராட்டும் பெறுவீர்கள். அது மனதில் நினைத்த காரியங்கள் என்பது மட்டில்லாமல் அந்த நீங்கள் நினைத்த காரியங்களில் சுயநலத்தோடு பொதுநலம் சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு அந்த பதவி பாராட்டுகள் கிடைக்கும், புகழ் உண்டாகும், உங்கள் ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும், நிர்வாகத்திறமை வெளிப்படுத்தப்படும், நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள், அனுபவஸ்தர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருப்பார்கள். நீங்கள் செய்யும் செயல்களில் நிதானம் தேவை, அவசரம் பதற்றத்தை தவிர்க்கவும். பயணங்கள் லாபத்தை தரும், பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு. தொழிற்சார் அலைச்சல்கள், காலவிரயங்கள் ஏற்படும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள், வாழ்க்கைத்துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கும். ரிஷபம். யாருமே செய்ய முடியாத விஷயங்களை இல்லாட்டி யாராலையும் ஜெயிக்க முடியாத போன்ற இது மாதிரி ஒரு அன்செட் கோல்ஸை இன்றைக்கி நீங்கள் செஞ்சு வெற்றி பெற போகிறீங்க. அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவாக இருக்கும். ஒன்று, நீங்கள் செய்கிற வேலைகளை அன்ரீச்சபிள் டார்கெட்டை ரீச் பண்ணி பேர் வாங்குவீங்க, இல்லாட்டி யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அல்லது ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பேர் வாங்க போகிறீங்க. குழந்தைகள், நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள், அவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள், சகோதரர் செயல்பாடுகள் திருப்தியை தரும். பயணங்களில் அடிக்கடி மாற்றங்கள் உண்டாகும், தொழிலில் அந்நியர்கள் உதவி உண்டாகும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் முதலீடுகளும் அதிகரிப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மிதுனம். இன்றைக்கி உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. அதாவது என்னென்னா, உங்கள் மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிட போகிறீங்க, ஆனால் அது எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் அதை ரசிக்க முடியாது. இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதனால் கத்திக்கு வச்சுக்கிற மாதிரி பளிச்சுன்னு மனசுக்கு பட்டதை பேசி பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அதனால் எதிர்ப்புகள், வீண் விமர்சனங்கள், வீண் பழிகள்லாம் வரும். ஆனால் பேசும்போது கவனம் தேவை, இல்லாட்டி மௌனம் பரம ஔஷதங்கிற மாதிரிலாம் பேசாமல் இருந்துட்டு போயிருங்க, மௌன விரதம் இருந்துட்டு போயிருங்க, அதான் நல்லது. அரசு விஷயங்கள் அலைச்சல் தருங்கனால அதை ஒத்தி போடுங்க. பெண்களால் லாபங்கள் உண்டாகும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும், பயணங்கள் லாபத்தை தரும், மனப்பதற்ற மனக்குழப்பத்தை தவிர்க்க தியானம், யோகா போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருப்பார்கள். கடகம். என்று உங்களுடைய சுய சிந்தனை அதிகரிக்கும், அதனால் அதை வெற்றிகரமாக செயல்படுவதற்கு மிகப்பெரிய திட்டங்களை வகுப்பீர்கள். புதிய ஒப்பந்தக்காரர்கள் அல்லது புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள், அவர்களால் நல்ல வளர்ச்சியும் ஆதாயத்தை பெறுவீர்கள். பேச்சில் கொஞ்சம் உஷ்ணத்தையும் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதையும் தவிர்க்கவும். குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வருவீர்கள். வாழ்க்கை துணையுடன் ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள். சக ஊழியர்கள், பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள்.
சிம்மம். இன்று தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற வேலைகள் அல்லது அடுத்த ஒரு விஷயத்தை தலையிடுவது, அடுத்த ஒரு வேலையில் மூக்கை நுழைப்பது போன்ற விஷயங்களால் உங்களுடைய பணிசுமை கூடும். அதை தவிர்த்தாலே சில பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இது பணிசுமை கூடுவதால் தொழிலில் சில எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வரும். அதையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும். பயணங்கள் லாபத்தை தரும். பயணங்களினால் சமூக அந்தஸ்து கூடும். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு விஷயங்களில், அரசு காரியங்களில் நல்ல பேரும் புகழும் உண்டாகும். நண்பர்கள், குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயம் இருப்பார்கள். அதுவும் குழந்தைகளை வளர்ச்சி உங்களுக்கு புகழும் பெருமையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கன்னி. என்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற கடின பிரயாசங்களை செய்வீர்கள். அந்த விருப்பங்கள் நிறைவேறும் மகிழ்ச்சியானாலும் அதனால் லாபம் வருமானம் அதிகரிக்கும் போது அது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து அதில் தொழிலில் வெற்றிகளை காண்பீர்கள். அந்நிய மொழி இனத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெண்களிடம் சிறிது கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் ஒத்தி போடவும், குழந்தைகள், நண்பர்கள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். அவர்கள் அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். துலாம். இன்று உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள். தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்தி காண்பிப்பீர்கள். உங்கள் விரும்பிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். தொழிலில் பணிசுமை கூடும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண் நண்பர்கள் அதிகமாக வருவார்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களை ஒத்தி போடவும், பெண் குழந்தைகளாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளின் செல்வாக்கு அல்லது அவருடைய பாராட்டு புகழெல்லாம் உங்களுக்கு பாராட்டு புகழாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது. விருச்சிகம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், மாற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். மூத்தோர்கள் ஆதரவு இருக்கும். அவருடைய வழிகாட்டுதல்படி எல்லாத்தையும் நன்றாக செய்வீர்கள். உறவினர்களோட தலையீடு உங்கள் விஷயத்தில் அந்நியர்களுடைய தலையீடுகளை தவிர்க்கவும். தொழிலில் விரும்பிய இலக்குகளை எளிதாக நிறைவேற்பீர்கள். பெண்கள் திடீரென எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய கவனமும் கண்ணியமாக பழகுங்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களை ஒத்தி போடுங்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். தனுசு. இன்று நீங்கள் பேசுகின்ற பேச்சு உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து தருவதாக இருக்கும். ஆகவே அதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. பேசுகின்ற பேச்சு உங்களுக்கு பிரச்சனை, தற்பெருமை, தம்பட்டம், இது போல் அடிச்சு எல்லாம் எனக்கு தான் தெரியும், இல்லை என்னை விட்ட ஆள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணால் என்ன எதிர்ப்புகள்லாம் வளர்க்கும். எல்லா வேலையும் உங்கள் தலையில் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் கல்லுக்கடையில் மாட்டில் தவளை மாதிரி மாட்டிட்டு முழிக்க போகிறீங்க. அதனால் பேச்சுகளை நிதானம் பண்ணுங்கள். உங்களோட முயற்சிகள், மாற்றங்களுக்கு அந்நியர்கள், வேற்றுமொழி பேசுவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்கள் வருகை பணிச்சுமை அதிகரிக்கும். பெண்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உதவுவார்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் கடின பிரயாசின் மூலம் தான் நிறைவேறும். நண்பர்கள், குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார். மகரம். சுய சிந்தனை அதிகரிக்கும். சமூக அந்தஸ்து கூடும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஒப்பந்தங்கள், கூட்டுத் தொழில், கூட்டு முயற்சிகள் லாபத்தை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகளை தவிர்க்கவும். உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் தொழிலில் ஒரு வளர்ச்சியை கண்டுபிடிக்க அல்லது தொழில் வளர்ச்சி எட்டுவதற்கு உதவிகரமாக இருக்கும். பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் விரும்பிய பலனை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கு சுமை கொடுப்பதால் வழிகாட்டுதல் அவசியம். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள். கும்பம். தேவையற்ற சிந்தனைகளை, தேவையற்ற வேலைகளை தவிர்த்தாலே என்று உங்களுடைய பணி சுமை குறையும். அனாவசியமான விஷயங்கள், தேவைப்படாத விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம்.
உங்களுடைய வேலைக்கு என்ன தேவையோ அந்த திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். அதை விட்டு தேவையில்லாத புதிய திறமைகளை கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணி சுமை மாத்திரம் இல்லை, காலமும் நிறையவும் வேஸ்ட்டாகிடும். வேற ஒன்றும் மளிகை கடையில் இருக்கிறவன் போய் இப்போ ஏஐ டெக்னாலஜி படிக்கணும்னு நினச்சான்னா அது என்ன விஷயம் நல்லாவாக இருக்குது, சம்மந்தம் இல்லாது. அதனால் அது வேண்டாம். அதனால் நீங்கள் டெவலப் ஆக போகிறீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் மளிகை கடை வேலை தான் பார்ப்பேன், ஆனால் அதுக்கு ஏஐ டெக்னாலஜி படிக்கணுன்னா அது மாதிரி ஒரு திறமை அந்த இடத்துக்கு தேவைப்படாதான். இந்த மாதிரி ஒவ்வாத திறமைகளை வித்தைகளை படிப்பதில் காலம் செலுத்துவீர்கள். தேவையில்லாத வேலை வேண்டாம். குடும்பத்தின் மூத்தவர்கள் ஆதரவு கொண்டு பெண்கள் உங்களுடைய மாற்றங்களுக்கு முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களுடைய தலையீடுகளை தவிர்க்கவும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் நீங்கள் விரும்பியது போல் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் வேண்டாம். மீனம், இன்று நீங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேறுவதால் உங்களுக்கு வருமானமும் லாபமும் அதிகரிக்கும். அதை சிறந்த முறையில் முதலீடு செய்வது பிற்காலத்திற்காக சேர்த்து வைப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய கனிவான பேச்சினால் எல்லோரும் கவரப்படுவார்கள். குடும்பத்தில் தனவரவு பணவரவு உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சகோதரருடைய ஆளுமைத்தன்மை உங்களுக்கு பிரச்சனையாக இருப்பதால் அவருடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் திறமை உங்களை மெய்சிலிருக்க வைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பணிசுமை அதிகரிக்கும். பதட்டங்கள் இல்லாத வேலை செய்தால் அதையெல்லாம் தவிர்க்கலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து காத்தருள்வாளாக. வாழ்க வளமுடன், வளர்க்க சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மவலி குறைப்போம். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.